ஜிவி பிரகாஷோட நடிப்புல அடுத்ததா உருவாகி வரும் திரைப்படம் கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்தை ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராஜேஷோட திரைப்படங்கள்னாலே அதுல அதிகமா டாஸ்மாக் காட்சிகள் இடம்பெறும். ஆனா அதையெல்லாம் தவிர்த்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டீசர் லான்ச் ஃபங்க்ஷன் சமீபத்துல நடந்து முடிஞ்சது. அதுல படம் பத்தியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். ஸோ கடவுள் இருக்கான் குமார் ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த நம்பர் பிளேட்டு, அப்புறம் அந்த நேம் போர்டு, டிஸ்டன்ஸ் போர்டு எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லவ், ஆக்சுவலாக காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமே ஒரு ரோட் ஃபிலிம் பண்ணுறேன். அதுவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கிக்கு இல்லை, ஆக்சுவலாக டாஸ்மாகில் ஒரு சீன் கூட ஷூட் பண்ணல இந்த படத்தில். ஸோ அது முதலே சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கடவுள் இருக்கான் குமார் இந்த டைட்டில் ஜிவி சொன்னார். ஸோ இந்த டைட்டில் சொன்னதுலேருந்து எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஜிவிக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. டீசர் ஃபஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான்டா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை பட் நீங்கள் அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கூட ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் போராமல் பண்ணோம். செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு, அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீச்சரை பற்றி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்தில் நிறையா நியூஸ்லாம் வந்திருந்தது. இது மாதிரி நான் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறேன், மகேஷ் பாபுவோடு நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஆனால் நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் இமீடியட்டாக என்னை நம்பின என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் ராஜேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவரோட படம் எல்லா படத்துலையும் சந்தானம் அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் இருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்தானம் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது சார் சும்மா விளையாடுறாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். பாலாஜி அவர் வேற லெவல். எப்படின்னா பிரகாஷ் ராஜ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சும் போது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது. அவரை திட்டிலாம் டயலாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. அவர் மெத்தட் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே செம்ம அடிப்பார். எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நல்ல மூடில் இருப்பார். சரி நீங்கள் நல்லா போவோன்னு நினச்சா சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் கடுப்பாயிட்டார். டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் உடனே உனக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேடை இது பண்ணி பயங்கரமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன். அவனால் நானும் ஒரு 4-5 வாட்டி வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, யூ ஆர் கிரேட், ரியலி கிரேட். ராஜேஷ் ஜிவியோட சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா ஜிவி இப்போது ஹீரோவாக ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது, தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். ஸோ ஜிவி அதில் ஆடி இருந்தார் விஜய் சாரோட சேர்ந்து. நானும் அந்த பாட்டில் ஆடி இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ நல்லா ஆடி இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் ஒரு ஷாட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ரோபோ சங்கர், நம்ம சிங்கம்புலி அண்ணன், ஸோ பாலாஜி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்காரு. தயவுசெய்து கன்றாவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் ராஜேஷ் படம் அப்படின்னாலே. கண்டிப்பாக இது கலர்ஃபுல்லாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படம்ன்றது கிளியராக தெரியுது. கிக். Well, it's been a super kicked journey in Sola, super exciting and super wonderful journey. Thanks to Shiva sir. Thanks to Rajesh sir making this journey so amazing for all of us. Thank you Anandi and GV and Balaji for being such amazing co-stars. Thank you Shakti sir for making each one of us look so wonderful. And I'm really excited and kicked after the teaser's out and I can't wait for the release. Vanakkam. முதல்ல ராஜேஷ் சருக்கு நன்றி இந்த படத்தில் என்ன சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தொடர்ந்து பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைட்டில் நான் கொடுத்தேன், கடவுள் இருக்கான் குமார்னு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சிவா சார் எனக்கு ஃபோன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ஆடியன்ஸ்க்கு அதே மாதிரி இருந்தால் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஹிட் ஆகும்னு வேண்டிக்கிறேன். தீபாவளிக்கு வரும், பாருங்கள்.